வெல்கம் டு IKLAS ஆன்லைன் அகாடமி. டிஎன்பிசி குரூப் 4க்கான ஃபிசிக்ஸ் வீடியோ சீரீஸில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட். ஸோ தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிறது இதோட தமிழ் வார்த்தையாக இருக்குது. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபினாமினா ஆஃப் டெம்பரேச்சர், ஹீட் எட்ஸெட்ரா. ஸோ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, அதுக்கு பாஸ் ஆகக்கூடிய, அதில் கடத்தப்படக்கூடிய வெப்பம், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இயற்பியலோட ஒரு பிரிவு தான், அதாவது இயக்கவியலோட ஒரு பிரிவு தான் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீட், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படிங்கிறதுக்கான வித்தியாசத்தை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஹீட் அப்படிங்கிறது என்ன, வெப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர் டு த ஒன் அட் லோயர் டெம்பரேச்சர். அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்து வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய மற்றொரு பொருளுக்கு உடனடியாக ஏற்படக்கூடிய ஆற்றல் மாற்றம் தான், அதாவது வெப்ப ஆற்றல் மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து இதில் இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா the process of energy transfer from the higher temperature object to lower temperature called heating. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இந்த நிலையை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹீட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஹீட் இஸ் நாட் அ குவான்டிட்டி. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஹீட் அப்படிங்கிறது வந்து ஒரு குவான்டிட்டி கிடையாது, அது வந்து ஒரு எனர்ஜி இன் டிரான்சிட் which flows from the high temperature object to lower temperature object. ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி உயர் வெப்பநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு பொருளில் இருந்து குறைவான வெப்பநிலையில் இருக்கக்கூடிய மற்றொரு பொருளுக்கு ஆற்றல் மாற்றம் அடையக்கூடிய அந்த நிகழ்வு தான் வந்து நம்ம ஹீட். அதுக்கப்புறம் அந்த ஆற்றலை தான் ஹீட் அப்படின்னும், அந்த செயலை வந்து ஹீட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து குவான்டிட்டி கிடையாது, அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னொரு அப்படி அதை சம்பந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். Heat is an energy that raises the temperature of a thing by causing the molecules in that thing to move faster. ஸோ எப்படி இந்த ஹீட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி நம்ம சொன்னதுதான், ஒரு ஒரு எலமெண்ட்ல, ஒரு பகுதி, ஒரு 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 மேட்டர்ல இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தொடர்ச்சியான மூவ்மெண்ட்ல இருக்கும். ஸோ வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைப்ரேஷன்ஸ் தான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொருளோட வெப்பநிலைக்கு காரணமா இருக்கு, டெம்பரேச்சருக்கு காரணமா இருக்கு. ஸோ அப்போ ஹீட் அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வைப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்றது மூலமா ஒரு எனர்ஜியை கொடுக்குறீங்க, அந்த எனர்ஜி என்ன பண்ணுன்னா இந்த வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, அதன் மூலமா அதோட டெம்பரேச்சரை, அதோட வெப்பநிலையை அதிகரிக்குது. ஸோ அப்போ அந்த இப்படி இந்த செயல்பாட்டுக்கு காரணமா இருக்கக்கூடிய நீங்க கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் என்னன்னு சொல்றோம்னா ஹீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹீட் இஸ் an energy that raises the temperature of the thing by causing the molecules in the thing to move faster. ரொம்ப வேகமா அதிர்வடைவதன் மூலமா வெப்பநிலை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வெப்பம் அப்படிங்கிறது வெப்பம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். ஆற்றல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு வேர்டா சொல்லலாம். சரி, இப்போ டெம்பரேச்சர், வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்தோம்னா டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஒரு பொருளோட வெப்பமா இருக்கக்கூடிய நிலை அல்லது குளிர்ச்சியா இருக்கக்கூடிய நிலை, இதை தான் வந்து வெப்பநிலை அப்படின்னு நார்மலா நம்ம சொல்றோம். ஸோ ஹாட்டர் த பாடி ஹையர் த டெம்பரேச்சர். அது ரொம்ப வெப்பம் அதிகமா இருந்துச்சுன்னா அதோட வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த டெம்பரேச்சர் வில் டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது தான் வந்து ஹீட் அப்படிங்கிற அந்த எனர்ஜி எங்கிருந்து எங்க போகுது, அதாவது தெர்மல் கான்டாக்ட்ல, வெப்ப கனெக்ஷன்ல, வெப்ப இணைப்புல இருக்கக்கூடிய ஒரு பொருள், ரெண்டு பொருள்களுக்கு இடையில எங்கிருந்து எங்க வெப்பம் போகுது அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியதா வந்து இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கெல்வின். இது நம்ம முன்னாடி தெரிஞ்சது தான். இன் அவர் டே டு டே அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், செல்சியஸ், ஃபாரன்ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேல்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன். ஸோ சன்னில் வந்து லைட் அண்ட் ஹீட் ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட சோர்ஸாக வந்து சன் இருக்குது. ஸோ கம்பஷன், பர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபியூல்ஸ், எந்த ஒரு ஆர்கானிக் மெட்டீரியலோ அல்லது எந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பர்ன் பண்ணாலும் என்ன பண்ணுது, அதன் மூலமா வந்து ஹீட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது வந்து கம்பஷன் அப்படிங்கிற அந்த சோர்ஸ். ஃப்ரிக்ஷன், ஸோ உராய்வின் மூலமா வெப்பம் வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இன்னொரு வெப்பத்துக்கான ஒரு மூலமா இருக்கும். ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரிசிட்டி பாயும் போது என்ன ஆகுது, அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் மூலமா என்ன ஆகுது, அந்த கண்டக்டர்ல வெப்பம் வந்து தூண்டப்படுது. ஸோ இதை நம்ம பின்னாடி எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற டாபிக்ல தெளிவாக பார்ப்போம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லலாம்னா ஜூல். சரிங்களா? ஸோ யூனிட்டுக்கு கலோரி அப்படிங்கிற யூனிட்டை என்ன பண்றாங்க, நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எஸ்ஐ யூனிட்டுங்கிறது ஜூலா தான் இருக்கு. ஓகே, ஸோ ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்ல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் வித் இன் த சப்ஸ்டன்ஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வந்து தொடர்ச்சியான இயக்கத்தில் இருக்கு, அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுது அப்படிங்கிறதா வந்து அதோட டெம்பரேச்சராக இருக்கு. ஓகே, ஹீட் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி மாலிகூல்ஸ். ஸோ அப்போ அந்த அந்த நம்ம அதாவது
வெப்பம் அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மட்டும் இல்லை. அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மட்டும் இல்லை, அது எவ்வளவு மூலக்கூறுகளை பெற்றிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஸோ இப்போ எப்படி சொல்லலாம், இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்கு. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறத விட சேம் அதே இது பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட வெப்பநிலை வந்து சேம் அதே அளவு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம், குறைவான ஆற்றல் தான் வந்து வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம், ஒரு ஒரு கான்செப்டா வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ இப்போ இது இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ள மாலிகுல்ஸ் இயக்கத்தில் இருக்கு சரிங்களா, அந்த எல்லா மாலிகுல்ஸோட ஆவரேஜான கைனடிக் எனர்ஜியை சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹீட் அப்படிங்கிறத எப்படி இந்த விஷயத்தில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல். ஸோ இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜியும் கூட்டிட்டீங்கன்னா அதுதான் அந்த பொருளோட ஹீட், அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு இன்னொரு அப்ளிகேஷன், இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் பற்றி சொல்லுவாங்க. தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்பீடோமீட்டர் ஃபார் உள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், ஸ்பீடோமீட்டர் ஃபார் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் சொல்லலாம். ஸோ இந்த வகையில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உள்ள இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த மாலிகுல்ஸ் எவ்வளோ வேகத்தில் இயங்குது அப்படிங்கிறதா வந்து அதோட டெம்பரேச்சரை டிசைட் பண்ணுது. ஸோ அது வந்து நம்ம தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஸ்பீடோமீட்டர் ஃபார் ஆட்டம்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸஸ்லேருந்து ஆரம்பிப்போம் சரிங்களா. ஸோ குறிப்பிட்ட கேஸுக்கு லோ ப்ரெஷரில் மற்றும் லோ டென்சிட்டியில் ஒரு கண்டெய்னரில் இருக்குது சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்குது. ஸோ ஒரு கண்டெய்னரில் ஒரு குறிப்பிட்ட வால்யூம் வச்சுருக்கீங்க, லோ ப்ரெஷர் லோ டென்சிட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கேஸோட டெம்பரேச்சரை வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அந்த கேஸோட டெம்பரேச்சர், அந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, அந்த கேஸோட ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அதோட வால்யூமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர் தகவல இருக்கும். ஸோ ஒரு கேஸில் மூணு மூணு கேரக்டரை கன்சிடர் பண்ணுறீங்க ஒரு கேஸுக்கு. ஒன்று வந்து டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து ப்ரெஷர், இன்னொன்று வந்து வால்யூம். ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சிடுறீங்க. ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ப்ரெஷர் அண்ட் வால்யூமை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா, அந்த கேஸ் அந்த அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய கேஸில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது அதோட வால்யூமுக்கு எதிர் தகவலை இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா பாயில் அப்படின்னு கண்டுபிடிச்சார், பாயில் கண்டுபிடிச்சாரு. இதை வந்து நம்ம பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லா. ஸோ ஜாக் ஸ்டால்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு, ஜாக் ஸ்டால்ஸ் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து அப்படியே மாற்றினார். அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை எடுத்துக்கிட்டார். ஸோ ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாரு. ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்படி பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ டெம்பரேச்சர் அதிகமானால் அந்த மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகும். ஸோ அப்படி ஒவ்வொரு மாலிகுலும் வேகமாக மூவ் ஆகிறப்ப நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அப்போ அதோட வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இது வந்து ஜாக் சார்ல்ஸ் கண்டுபிடிச்சாரு, அதை நம்ம சார்ல்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. பை கம்பைனிங் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ், இந்த ரெண்டுத்துலேருந்தும் டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து ஐடியல் கேஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு சிடி. இங்கே சி அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து டிரைவ் பண்ணதான் வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் வந்து ஐடியல் கேஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த லா மட்டும் நீங்கள் பார்த்துங்க, டைரெக்டாக என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஐடியல் கேஸ் லாக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட், தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டரையோ அல்லது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து வெப்பப்படுத்துறீங்க. சேம் டைம் 2 சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு, வாட்டர் அண்ட் ஆயில் 2 எடுத்துட்டு நீங்கள் சேம் டைமுக்கு வந்து அதை வெப்பப்படுத்துறீங்க. இப்போ வெப்பப்படுத்திட்டு அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை அல்லது ஆயிலோட டெம்பரேச்சர் ரெண்டையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ, வாட்டர் டேக்ஸ் மோர் டைம் டு ரீச் எ சர்டைன் ஹையர் டெம்பரேச்சர் தென் ஆயில். ஒரு குறிப்பிட்ட அதிகபட்ச வெப்பநிலை சம்திங் என்ன வச்சுக்கலாம், ஒரு 120 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த வெப்பநிலையை அடையிறதுக்கு ஆயிலை விட வாட்டருக்கு அதிக நேரம் வந்து தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அதிக அளவு ஹீட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, அதிக நேரம் அதிக வெப்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த அந்த வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடையுது. ஆனால் மற்ற பொருட்கள் அதை விட குறைவான நேரத்திலேயே குறைவான ஆற்றலை மட்டுமே, வெப்ப ஆற்றலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட டெம்பரேச்சர் என்ன பண்ணிடுது, இன்க்ரீஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அதிக வெப்பத்தை எடுத்துக்கொண்டு தன்னோட வெப்பநிலையை ஏற்றிக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையை தான் என்ன சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக் ஹீட், தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
So defined as the amount of heat energy required to rise the temperature of 1 kg of substance by 1 Kelvin or 1 degree Celsius. ஸோ எந்த அளவுக்கு எனர்ஜி தேவைப்படும் ஒரு குறிப்பிட்ட பொருளோட 1 kg இருக்கக்கூடிய அந்த பொருளை 1 கெல்வின் அல்லது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்க டெம்பரேச்சர் அதிகரிக்க எவ்வளோ ஆற்றல் தேவைப்படும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ என்ன ஒரு சில பொருள்களோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதில் எது அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப அதிக அளவு தன்வெப்ப ஏற்புத்திறன் பெற்றிருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமாக ஹியூமன் பாடி அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏர் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற எல்லாமே வந்து சீக்கிரமாக வெப்ப ஏற்புத்திறன் இருக்கக்கூடிய மற்ற உலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட சம்மந்தப்பட்ட தன்வெப்ப ஏற்பத்தினோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட் அதுக்கப்புறம் வாட்டர் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தன்வெப்ப ஏற்புத்திறனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய காலநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ லேண்ட் அதுக்கப்புறம் லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கடல் காற்று நிலக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பகல் நேரங்கள்ல அதிக அளவு வெப்பம் என்ன ஆகுது பூமி ஏற்றுக்கொள்ளும். ஸோ பூமிக்கு வரக்கூடிய அந்த அதிக அளவு வெப்பத்துல நிலம் அப்படிங்கிறது ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் எப்படியும் நீரை விட குறைவான தன்வெப்ப ஏற்பத்திறன் தான் இருக்கும். ஸோ அப்போ குறைவான வெப்பத்தை மட்டுமே ஏற்றுக்கிட்டு இது என்ன இதோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிடுது எது நிலம். ஆனால் நீர் அப்படிங்கிறது அதிகபட்ச தன்வெப்ப ஏற்பத்திறன் இருக்கும். ஸோ அதிக வெப்பம் தேவைப்படும். அப்படி அதிக வெப்பத்தை எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆயிரும் குறைவான அளவு வெப்பநிலையை தான் அது ஏற்றுக்கொள்ளும். அதோட வெப்பநிலையை அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்குள்ள நைட் ஆயிருது. ஸோ இரவு நேரத்தில் நான் ஏற்றுக்கொள்ள வெப்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் இழக்கணும். ஸோ அப்படி இழக்கக்கூடிய நேரத்துலையும் என்ன ஆகுது இந்த குறைவான தன்வெப்ப ஏற்புத்திறன் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து என்ன சீக்கிரமா வந்து வெப்பநிலையை ரிலீஸ் பண்ணிடும், தன்னிலிருந்து வெளியேற்றிடும். ஆனால் நீர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வேகத்தில் தான் வந்து அந்த வெப்பநிலையை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாறுபாடு பகல் நேரத்துல வந்து வெப்பம் ஏற்றுக்கொள்வதில் ஒரு மாறுபாடு இருக்கு, நிலத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்களில் வெப்பம் வெளிவரதுலையும் மாறுபாடுகள் இருக்கு. இந்த மாறுபாடுகள் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய நீர் மற்றும் நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய காற்றை வந்து வெப்பமடைய வைக்கிறதும் குளிர்ச்சியடைய வைக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. ஸோ அப்போ பகல்ல அதிக வேகத்துல வந்து நிலம் வெப்பமடைகிறதுனால இங்க இருக்கக்கூடிய காற்று சீக்கிரம் ஹீட் ஆயிரும். ஸோ விரிவடைந்து விரிவடைந்து வெப்பம் அதிகமாகனால விரிவடைந்து என்ன ஆயிரும் மேலே போயிடும். ஸோ இங்க குறைவான காற்றழுத்தம் நிகழும். ஆனா அதே நேரத்துல நீருக்கு மேல இருக்கக்கூடிய காற்று குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஸ்லோவா தான் ஹீட் ஆகுது. ஸோ அப்போ அந்த சமயத்துல இங்கிருந்து காற்று வீசும். ஸோ பகல் நேரங்கள்ல கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று நம்ம என்ன சொல்றோம் சீ பிரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், கடல் காற்றுன்னு சொல்லி சொல்றோம். இது அப்படியே ஆப்போசிட்டா எப்போ நடக்கும் நைட்ல நடக்கும். நிலத்துல இருந்து கடல் நோக்கி காற்று வீசும், லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு காலநிலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது அதுக்கு அடிப்படையா இருக்கு. அதுதான் நம்ம நோட் பண்ணணும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வெப்பமடையும் போது பொருள்கள் விரிவடையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே வர்றோம். ஸோ அதை பத்தின விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் த டெண்டன்சி ஆஃப் மேட்டர் டு சேஞ்ச் இன் ஷேப், ஏரியா அண்ட் வால்யூம் டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். வெப்பநிலை அதிகரிக்கிறத பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பொருள்ல இருக்கக்கூடிய அதோட வடிவம், ஏரியா, வால்யூம் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த நிகழ்வு தான் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆல் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எது சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது வெப்பம் அதிகரிக்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதோட அளவு வந்து அதிகமாகுது. சாலிட் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகுது. நம்ம இவ்வளோ நேரம் சொன்னதுதான் ஹையர் ஆம்பிளிடியூட்ல அது வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட சாலிடோட சைஸ்ல வந்து அது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்மால், ரொம்ப குறைவான அளவு மாற்றம் தான் தென்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த பிணைப்பு விசை அப்படிங்கிறது சாலிடுக்கு அதிகம். இதுவும் நம்ம சொன்னதுதான். இது எங்க அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நீங்க பார்த்துருக்கலாம். ரயில் ட்ராக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க 2 தண்டவாளங்கள் நடுவுல சின்ன ஒரு கேப் வந்து விட்டுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் என்ன பண்ணும்னா வெயில் காலங்கள் அதாவது கோடை காலங்கள்ல அதிக வெப்பத்தின் மூலமா இந்த தண்டவாளத்தில் கூடிய அந்த இரும்பு அந்த உலோகம் வந்து விரிவடையும் போது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி நேராகவே இருக்கும். இதே இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் விடலை அப்படின்னா என்ன ஆயிரும்னா விரிவடைதல் நடந்துட்டே இருக்கிறனால இந்த ட்ராக் வந்து வளைதல் ஏற்பட்டு ரயில் பயணம் வந்து பண்ண முடியாத மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அப்போ இதை தடுக்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸை வந்து விட்டு வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஃப்ரீலி அதோட ஆப்போசிட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் குறையும் போது குளிர்காலங்களில் இரவு நேரங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ லிக்விட்ஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கும் லிக்விட்ஸுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலிட்ஸை விட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ இதனால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
they expand more than solids. ஸோ அங்கே எப்படி குறைவான மாற்றம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னோமா, அதை விட இங்கே என்ன ஆகும், அதிக அளவு மாற்றம் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் தான் இது திரவங்கள் வந்து திடப்பொருளை விட அதிக அளவு வெப்பத்தினால விரிவடையும், குறைவான வெப்பநிலையை கூட ஈஸியாக விரிவடைவதன் மூலமாக காட்டிடும் அப்படிங்கிற அந்த பண்பு வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம மெர்க்குரியை வந்து நம்ம தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து உலோகம், வெப்பத்தை அதை ஏற்றுக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் அதிக அளவு விரிவடைதல் மூலமாக அது வெளிக்காட்டிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெர்மோமீட்டரில் மெர்க்குரியை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ கேஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறப்போ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்ப இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து அதோட இது நீரை விட கம்மி. அப்படி இருக்கிறப்போ they expand much more than solids and water அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸை விட ரொம்ப அதிக அளவு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பாயில்டு எக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சூடாக இருக்கக்கூடிய அந்த நீருக்கு பதிலாக ஒரு குளிர்ச்சியான நீரில் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், அந்த சூடாக இருக்கக்கூடிய முட்டை வந்து என்ன ஆகும், அதோட ஓடு வந்து உடனடியாக குளிர் அடைகிறதுனால ஈஸியாக ஓட்டுலேருந்து முட்டை பிரிக்கப்படுறது இந்த விஷயம். அதுக்கப்புறம் லாக் ஆகிட்ட ஒரு கிளாஸ் பாட்டிலோட மூடியை எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து டெம்பரேச்சர் வெப்பத்துக்கு உட்படுத்தும் போது இந்த உலோகம் என்ன ஆகுது, கண்ணாடியை விட ரொம்ப வேகமாக விரிவடையும். கண்ணாடி விட உலோகம் வேகமாக விரிவடையும். அப்படி விரிவடைகிறப்போ ஈஸியான பண்ணிடலாம், இந்த மூடி ஈஸியாக கழட்டுறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் வேலைகளில் இந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பிரிட்ஜஸ், பெரிய பாலங்களுக்கு நடுவில் எப்படி நம்ம ரயில்வே ட்ராக்ல கேப் விடுறோமோ அதே மாதிரி பாலங்களுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க, கான்கிரீட் விரிவடைதலுக்கு ஏற்ற மாதிரி கேப்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அதுவும் இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான். அதே மாதிரி பாறைகள் அப்படிங்கிற விஷயம், பாறைகள் வந்து மண் உருவாகிறது. இந்த சாயில் ஏற்படுறதுக்கும் என்னதான், பாறைகள் அப்படிங்கிறப்போ வெப்பத்தின் மூலமாக தொடர்ச்சியான விரிவடைதல், சுருங்குதல் அப்படிங்கிற விஷயம் மாறி மாறி நடக்கிறப்ப என்ன ஆகுது, அந்த பாறைகள் சிதைவடைந்து மண் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேவா? ஸோ கிளாஸ் வேர்ஸ் யூஸ் இன் கிச்சன் அண்ட் லேபரேட்டரி. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரோசிலிகேட் கிளாஸ், பைரெக்ஸ் கிளாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பொருளால் ஆன கண்ணாடி, சாதாரண கண்ணாடி இல்லை. ஸோ போரோசிலிகேட்டுங்கிற ஒரு பர்டிகுலரான பெக்யூலரான கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, do not expand much on being heated. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அப்போதான் வந்து என்ன ஆகாது, நீங்கள் லேபில் ஒரு 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 ஃப்ளாஸ்க் எடுத்து நீங்கள் வெப்பப்படுத்தும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆகி உடையாமல் இருக்கும். அதுக்காக இந்த பைரெக்ஸ் கிளாஸை நம்ம லேப்லையோ அல்லது கிச்சனில் வெப்பப்படுத்தக்கூடிய கண்ணாடிகளையோ பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர். ஸோ இப்போ நம்ம பாதரசம் மெர்க்குரி யூஸ் பண்ணுற அந்த தெர்மோமீட்டருக்கு பதிலாக நம்ம எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர் வந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அதில் எப்படி இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயமும் எலக்ட்ரானிக் அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி மிக்ஸ் ஆகுது, அப்படி எப்படி அங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டரோட இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ குட் கண்டக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் டெம்பரேச்சர். ஒரு 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 கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, மின்னோட்டத்துக்கு எதிராக அது கொடுக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது அதோட டெம்பரேச்சரை பொறுத்தது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மாலிகுல்ஸோட வைப்ரேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ இதோட வைப்ரேஷன் அதிகமாகிறப்போ அது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் என்ன பண்ணாது, அது ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கேரக்டர் மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர் வந்து செயல்படுது. ஸோ இதுதான் வந்து இதுக்கு செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர் தெர்மோ ரெசிஸ்டர் ஆர் தெர்மிஸ்டர். ஒரு மின் தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உலோகத்துண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தெர்மோ ரெசிஸ்டர் தெர்மிஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரை பொறுத்து அது ரெசிஸ்டன்ஸை மாறும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையாக வச்சு எவ்வளோ கரண்ட் அது வழியாக ரெசிஸ்ட் பண்ணுது, எவ்வளோ கரண்ட் ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிடுறோம், அந்த எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டரில் அதை டெம்பரேச்சராக கன்வெர்ட் பண்ணுறோம். எலக்ட்ரானிக் சர்க்யூட் தென் மெஷர்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு டெம்பரேச்சர். அதுதான் வந்து டிஜிட்டலாக வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பைமெட்டல் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்க்குறப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது 2 உலோகங்களை ஒன்றா சேர்க்கப்பட்ட ஒரு உலோகத்துண்டு. சரிங்களா? பிராஸ் அப்படிங்கிற அந்த உலோகம், உலோக கலவை. அதே மாதிரி இன்வர், நிக்கல் அயான் அலாய் உலோக கலவை. இந்த ரெண்டையும் வந்து ஒரே உலோக கலவை, ஒரே மெட்டலாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே உலோக துண்டா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று கீழே ஒன்றா வந்து வச்சிருப்பாங்க. ரிவர்ட்டட் டுகெதர் ஃபார்ம் அ பைமெட்டல் ஸ்ட்ரிப். சரிங்களா? இந்த பைமெட்டல் ஸ்ட்ரிப் எப்படி பண்ணுதுன்னா, ஒரு ஸ்விட்சா வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? பைமெட்டல் ஸ்ட்ரிப்பை வந்து என்ன பண்றோம், தெர்மோஸ்டாட்ஸ்ல வந்து அதாவது வெப்பநிலையை பொறுத்து ஒரு விஷயத்தை ஆன் பண்றதும் ஆஃப் பண்றதும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த பைமெட்டல் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்றோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ, அதாவது ரெகுலேட்டிங் த டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரிகலி ஹீட்டட் ரூம்ஸ், அவன்ஸ், டோஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டும் என்னது, வெவ்வேறு வகையான உலோகங்கள், ரெண்டுக்கும் வெவ்வேறு வகையான எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி வெவ்வேறு மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆகிறப்போ இதோட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் என்ன ஆகிடும், இதோட ஷேப் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி மாறுறப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா,
ஸோ இப்படி இருந்தது, இப்படி வளையறனால அந்த கனெக்டிவிட்டி கட் ஆகுது. ஸோ அப்படி கட் ஆகுறப்போ அதில் தொடர்ச்சியாக வந்து கரண்ட் பாஸ் ஆகிறது நிறுத்தப்படுது. ஸோ அப்போ டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிரும், இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு ஸ்விட்சை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பயோமெட்டல் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அனாமலஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வெப்பநிலை அதிகரிக்கிறது மூலமாக எப்படி சாலிட், லிக்விட், கேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதில் வாட்டர் மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு பெக்குலியரான வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்து வச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக லிக்விட் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங், கான்ட்ராக்ட் ஆன் கூலிங். இது வந்து நம்ம முன்னாடி சொன்னதுதான். ஆனால் வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன அனாமலஸ் பிஹேவியர் வந்து வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் கான்ட்ராக்ட்ஸ் ஆன் ஹீட்டிங் பிட்வீன் 0°C அண்ட் 4°C. 0°C இருந்து 4°C வரைக்கும் நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாம கான்ட்ராக்ட் ஆகுது, சுருக்கம் அடையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கிவன் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிக்ரீசஸ் ஆஸ் இட் கூல்டு ஃப்ரம் ரூம் டெம்பரேச்சர் அன்டில் இட் ரீச் 4°C. ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு 25°C என்ன பண்றீங்க, ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதை வந்து கூல் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி கூல் டவுன் பண்ண நார்மலாக கூல் டவுன் பண்றப்ப என்ன பண்ணணும், கான்ட்ராக்ட் ஆகணும் கரெக்டா. ஸோ அப்போ அதே மாதிரி தான் பண்ணுது. ஆனால் எப்போ வரைக்கும்னா 4°C அடையிற வரைக்கும். below 4°C அப்போ என்ன ஆகுதுன்னா அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது எக்ஸ்பென்ஷன் நடக்குது. அண்ட் ஸோ தேர் டென்சிட்டி டிக்ரீசஸ். ஸோ எக்ஸ்பென்ஷன் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டென்சிட்டி குறையும். சரிங்களா. ஸோ அப்போ இந்த அனாமலஸ் பிஹேவியர் தான் நான் சொல்கிறோம், நம்ம வாட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெக்யூலரான நேச்சரை வந்து சொல்கிறோம். ஸோ திஸ் மீன்ஸ் தட் த வாட்டர் ஹேஸ் அ மேக்ஸிமம் டென்சிட்டி அட் 4°C. ஸோ 4°C மேலே டென்சிட்டி குறையுது அப்படிங்கிறனால மேக்ஸிமம் டென்சிட்டி என்ன ஆயிரும், 4°C தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஃபேக்ட்ஸ் இருக்கிற இந்த ஃபேக்ட்லேருந்து என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் கேட்கலாம், பார்த்துக்கங்க. ஸோ இந்த அனாமலஸ் பிஹேவியர் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் அண்ட் சம்மரில் ரெண்டு எப்படி தான் வந்து ரொம்ப ஹார்ஷான டெம்பரேச்சரோ இல்லை கிளைமேட்டோ இருந்தாலும் வாட்டர் பாடியில் ஃபிஷ்ஷஸ் அல்லது மரைன் ஆர்கானிசம்ஸ் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உயிர் வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சம்மரில் மேலே இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து அதிக அளவு வெப்பம் இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும், கீழே போக போக அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது டென்சிட்டி அதிகமான வாட்டர் என்ன ஆயிரும், கீழே வந்துடும். மேலே இருக்கக்கூடிய வாட்டர் டென்சிட்டி கம்மியாகிற வாட்டர் அது அப்படியே இருக்கும். அதே இதில் வந்து எந்த வித கன்ஃபியூஷன் இல்லை. அதே நேரத்தில் வின்டர் டைமில் பார்க்குறப்போ நார்மலாக லிக்விட் அப்படிங்கிற கன்சிடர் பண்ணுறப்போ 0°C அல்லது 1°C டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா மேலே அதிக அளவு ரொம்ப குளிரான நிலை இருக்கிறதுனால இந்த 0°C வந்து டென்சிட்டி அதிகமானதுனால என்ன ஆயிரும், இங்கே வரணும் கரெக்டுங்களா. ஸோ ஆனால் வந்து இந்த வாட்டரோட அனாமலஸ் பிஹேவியர்னால 4°C தான் வந்து அது டென்சிட்டி அதிகம் அப்படிங்கிற அந்த கேரக்டர்னால என்ன ஆயிருது, கீழே வந்து அதே 4°C இருக்கக்கூடிய வாட்டர் இருக்குது, மேலே போக போக அதோட டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகிறனால உறை பனி அப்படிங்கிறது என்ன ஆகிட்டு இருக்கு, மேலே மிதக்கவும் கீழே வந்து வாட்டர் அப்படிங்கிறது இருக்கவும் இருக்குது. ஸோ இப்போ இது இருக்கிறனால தான் மேலே ஃபுல்லாக வந்து ஐஸ் பிளாக் மாதிரி ஒரு ஏரி உறைஞ்சிட்டாலும் உள்ள தண்ணி இருக்க செய்யுது. அதே மாதிரி அதில் மரைன் ஆர்கானிசம்ஸ் வந்து வாழ்றதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஸ்டேட் அப்படிங்கிற சாலிட், லிக்விட், கேஸ் அப்படிங்கிறத ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மேட்டர் கேன் பி சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் either by heating or cooling. சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு லிக்விட் எடுத்துக்கலாம். லிக்விட் வந்து ஹீட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது, அந்த ப்ராசஸ் பேர் எவாப்ரேஷன், கேஸாக மாறுது. அதே கேஸை வந்து நீங்கள் கண்டென்சேஷன் குளிர்வடைய வைக்கிறீங்க, டெம்பரேச்சர் குறைக்கிறீங்கன்னா நான் திரும்ப லிக்விடாக மாறிடும். ஓகே, ஸோ லிக்விட்லேருந்து சாலிட் சொலிடிஃபிகேஷன் அல்லது ஃப்ரீசிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சாலிட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா மெல்ட்டிங் அப்படிங்கிற மூலமாக லிக்விடாக மாறிடுது. ஸோ இந்த கனெக்ஷன் பார்த்தோம்னா லிக்விட் கேஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக சாலிடாக மாறக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து டெபாசிஷன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி சாலிட் டைரெக்டாக டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது மூலமாக கேஸாக மாறக்கூடிய விஷயம் சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி, உள்ளுறை வெப்பம், தமிழில் உள்ளுறை வெப்பம். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு லிக்விட் இருக்குது சரிங்களா, ஒரு திரவத்தை ஒரு வாட்டரையே எடுத்துங்க. ஸோ அந்த திரவத்தை என்ன பண்ணுறீங்கன்னா கொதிக்க வைக்கிறீங்க. ஸோ வாட்டர் எந்த டெம்பரேச்சரில் குதிக்கும் 100°C அப்படிங்கிற அந்த டெம்பரேச்சரில் கொதிக்க ஆரம்பிக்குமா. ஸோ அப்போ அந்த பாயிலிங் பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன ஆகுது, அந்த வாட்டரில் வந்து எந்தவித டெம்பரேச்சர் சேஞ்சும் தெரியறதில்ல. ஆனால் நீங்கள் வெப்பம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, ஆனால் எந்தவித டெம்பரேச்சர் சேஞ்சும் தெரியறதில்ல. ஸோ டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அன்டில் ஆல் த வாட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் லிக்விட் டு கேஸ். அந்த லிக்விட் ஃபுல்லாக கேஸாக மாற வரைக்கும் என்ன பண்ணுது, அந்த வாட்டர் அப்படிங்கிறது
100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த கொதிநிலையில மட்டும்தான் இருக்கு, அதுக்கு மேல போறதில்ல. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த சமயத்துல கொடுக்கக்கூடிய ஹீட் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி added to the வாட்டர். ஸோ நம்ம ஹீட் கொடுத்துட்டு தான் இருக்கும், ஆனால் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் வாட் டஸ் நாட் இன்க்ரீஸ். ஸோ அதுதான் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ இதை தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் a யூனிட் மாஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஒரு குறிப்பிட்ட பொருளோட ஒரு யூனிட், சரிங்களா, ஒரு யூனிட் மாஸ், ஒரு கேஜி பொருளை அதோட நிலை மாற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை, சரிங்களா, அதுதான் வந்து நம்ம லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி, உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வென் ஹீட் இஸ் ஆடட் ஆர் ரிமூவ்ட் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து அடிப்படையாக இருக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குது, இது அப்படியே ரிவர்ஸ்லி நடக்கும். அதாவது நீங்க கேஸ்ல இருந்து என்ன பண்றீங்க, லிக்விடா மாத்துறீங்க அப்படின்னாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ணும், இந்த கேஸ் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் ஆகும், அதாவது டெம்பரேச்சரை ரிலீஸ் பண்ணிட்டு லிக்விடா மாறும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்றப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர் என்ன ஆகாது, நமக்கு தெரியாது. அதோட டெம்பரேச்சர், அதை குறிப்பிட்ட அளவு ஹீட் அப்படிங்கிறது அதோட டெம்பரேச்சர்ல தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னவா இருக்கு, லேட்டன்ட், உள்ளுறை வெப்பமா இருக்கு. அதுதான் இதோட நிலை மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த கிராஃபை வச்சு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ நீங்கள் ஒரு சாலிடை ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்து என்ன ஆயிருது, அது அந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நின்றுது. அப்போ இது வரைக்கும் அந்த அந்த சாலிட் ஃபுல்லாக லிக்விடாக மாறுற வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. இதை வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாலிட் டர்ன்ஸ் இன்டு லிக்விட் அப்படிங்கிறப்போ கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும், அப்புறம் கான்ஸ்டன்டாக இருக்கு. இது வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிரும், கேஸாக வந்து மாறிடும். அடுத்து ட்ரிபிள் பாயிண்ட். ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது எந்த ஒரு வெப்பநிலையில ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கேஸ், லிக்விட், சாலிட் மூணு நிலையிலையுமே இருக்க முடியுமோ அந்த வெப்பநிலையில தான் என்னன்னு சொல்றோம்னா நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறதையும் அதை சொல்லலாம். கோ எக்ஸிஸ்டிங் தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம், மூணு நிலையுமே ஒன்றுக்கு ஒன்று சமமான வெப்பநிலையில மூணுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 273.1 கெல்வின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எந்த ப்ரெஷர் வந்து முக்கியம். ஸோ எந்த ப்ரெஷர்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 611.656 பாஸ்கல்ல இந்த வெப்பநிலையில என்ன ஆகும், மூணு ஸ்டேட்டுமே வந்து வாட்டர்ல ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ தெர்மோடைனமிக் அப்படிங்கிறத பற்றி ஆரம்பித்தோம். ஒரு வெப்பம் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த அடிப்படையில் எப்படி ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிரியக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கன்வெக்ஷன் அப்படிங்கிறதோட இன்னொரு சப் டாபிக் என்ன சொல்லலாம்னா அட்வெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். கிடைமட்ட பரவல், தமிழில் வெப்ப கிடைமட்ட பரவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ கண்டக்ஷன், வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ மேட்டர் டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ மேட்டர் இருக்கு, சரிங்களா, பருப்பொருள் இருக்கு. இந்த ரெண்டு பருப்பொருள்களுக்கு இடையில, ரெண்டு பருப்பொருளுக்கு இடையில தொடுதல் மூலமா என்ன ஆயிட்டு இருக்கு, ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடுதல் மூலமா ஒரு பொருள் இருந்து ஹீட் அப்படிங்கிறது இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய நிகழ்வு தான் என்ன சொல்றோம், கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதிக வெப்பநிலையிலேருந்து குறைவான வெப்பநிலை, இது தெரிஞ்சதுதான். அதே மாதிரி டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறப்போ ஹாட்டர் ஆப்ஜெக்ட்ல இருந்து கோல்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். அதுதான் நம்ம மேலே சொன்னோம். த ஆப்ஜெக்ட்ஸ் விச் அலோவ் ஹீட் டு டிராவல் ஈஸிலி த்ரூ தம் ஆர் கால்டு கண்டக்டர்ஸ். ஸோ எது ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஹீட் டிராவலாக தன் வழியாக டிராவலாக அலோவ் பண்ணுது அது வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெப்ப கடத்து திறன் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவு வெப்பத்தை அது கடத்துது அப்படிங்க. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெண்டு பொருள் இருக்கு. இந்த ரெண்டு பொருள்களுக்கு இடையில ஓரளவு வெப்ப நிலை மாற்றம் வந்து இருக்கு, சரிங்களா. இது ஓரளவு இது வந்து வெப்பம் அதிகமாக இருக்கு, ஓரளவு இதுல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பொருள்களுக்கு இடையில ஒரு கடத்தி வைக்கும்போது அதுல ஒரு யூனிட் லென்த் இருக்கக்கூடிய அந்த கடத்தியில எவ்வளவு வெப்பம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, குவான்டிட்டி ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ நீளம் அப்படிங்கிறது என்னதுதான், 1 மீட்டர், சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடத்தியில எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதா அந்த கடத்தியில் இருக்கக்கூடிய பொருளோட வெப்ப கடத்து திறன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா வாட் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சில்வர் அண்ட் அலுமினியம் அப்படிங்கிறத வந்து என்னது, ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டல்ஸாக வந்து இருக்கு, எலமெண்ட்ஸாக இருக்கு. சில்வர் ஃபர்ஸ்ட், ஸோ அதுக்கு அடுத்த நிலையில அலுமினியம் வந்து வருது. ஓகேவா.
ஸோ ஒரு சில பொருளோட தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம இதில் கொடுத்துருக்கோம். டைமண்ட் அப்படிங்கிறதுக்கான தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மெட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சில்வர் தான் வந்து அதிக அளவு இருக்குது. அதுக்கடுத்து வந்து காப்பர், அதுக்கப்புறம் அலுமினியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருளோட தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். டைரெக்டான ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருந்தால் அதில் கேட்பாங்க. ஓகே. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டிலேயே அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கன்வெக்ஷன், வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி சொன்ன சீ ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது வருது. எப்படி நான் வந்து என்ன சொன்னேன்னா, இங்கே வந்து டெம்பரேச்சர் கடலோட நீர்ப்பரப்போட தட்பவெப்பத்திறன் பற்றி சொன்னேன், நிலத்தோட தட்பவெப்பத்திறன் பற்றி சொன்னேன், கரெக்டாக. ஆனால் இதை சார்ந்து இந்த காற்றுல என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ அப்போ அந்த காற்றுல நடக்கக்கூடிய அந்த வெப்பநிலை எப்படி கடத்தப்படுது, நீர்லேருந்து எப்படி காற்றுக்கு வெப்பம் போகுது அப்படிங்கிறத வந்து இந்த கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ ஃபர்ஸ்ட் கன்வெக்ஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸ் இன் விச் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பை ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். அதாவது இப்போ நம்ம கண்டக்டிவிட்டியில் என்ன பார்த்தோம், மாலிகூல்ஸ் வந்து கனெக்ஷனில் இருக்கும், வெப்பம் மட்டும் என்ன ஆகுது, மாலிகூல்ஸ்க்கு நடுவில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே கன்வெக்ஷனில் வெப்பம் அப்படிங்கிறது ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ், மாலிகூல் உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வெப்பத்தை எடுத்துட்டு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ மூலக்கூறுகள் நகருதுனாலே என்னவா இருக்கும், கண்டிப்பாக அது ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்ம நிலையில தான் இருக்கும். ஸோ அப்போ கேஸஸ், லிக்விட்ஸ் இது ரெண்டுலையுமே என்ன பண்ணலாம், கன்வெக்ஷன், வெப்பச்சலனம் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹீட்டை குடிக்கிறீங்க, இது ஃபுல்லாக என்ன ஆகிட்டு இருக்கு, கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ஹீட்டை கண்டக்ஷன் மூலமாக எடுத்துட்டு என்ன ஆகுது, அது லைட்டர் ஆகி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து லைட்டாகி என்ன ஆகிடும், மேலே போகும். ஸோ இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய கூலான கேஸ் வரும். ஸோ இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கனால இந்த இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேஸுமே வந்து வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறதுல நீர்ல இருந்தும் நிலத்துல இருந்தும் காற்றுக்கு எப்படி வெப்பம் மாற்றப்படுது, எப்படி அந்த லேசான காற்று வந்து பகல்ல இந்த இடத்துலையும், இங்கே வந்து அடர்த்தியான காற்றும், இரவு நேரங்களில் இங்கே லேசான காற்றும் நிலத்துல அடர்த்தியான காற்றும் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கன்வெக்ஷன் அப்படிங்கிற வெப்பச்சலனம் மூலமாக தான். ஓகே. ஸோ ரேடியேஷன், வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் மூலமா வெப்பம் வந்து வெளிப்படுறது அப்படிங்கிறதா வந்து ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விசிபிள் ரேடியேஷன், கண்ணுறு வெப்பம், கண்ணுக்கு புலப்படக்கூடிய கதிர் அப்படிங்கிறது வந்து சூரியன்லேருந்து வருது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த கதிர் வந்து வெப்பத்தை எடுத்துட்டு வருதுன்னா 5700 கெல்வின் அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆகுது, அந்த சன் இருக்கு, அந்த அளவு வெப்பநிலையிலிருந்து என்ன ஆகுது, வெப்பத்தை வந்து சூரிய ஒளி எடுத்துட்டு வருது. இந்த வெப்பத்தை பூமி வாங்கி என்ன பண்ணுது, ரீஎமிட் பண்ணுது. எப்போ, இரவு நேரங்களில். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பகல்ல வாங்கின வெப்பத்தை என்ன பண்ணுது, இரவு நேரங்களில் ரீஎமிட் பண்ணுது. இதுதான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஞ்ச் அப்படிங்கிற அகச்சிவப்பு கதிர்கள் வடிவத்தில் இது அந்த வெப்பத்தை இழக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த வெப்பநிலை, இந்த டெம்பரேச்சரோட அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300 கெல்வின் அப்படிங்கிற அளவில் இருக்கு இந்த அகச்சிவப்பு கதிர்களோட வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேடியேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்துல இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த எது வெப்பச்சலனம், கன்வெக்ஷன், அதுக்கப்புறம் கண்டக்ஷன் ரெண்டுமே வந்து ஒரு மீடியம் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், வெப்பம் வந்து கடத்தப்படும். அதாவது சாலிட்ல ரெண்டு கனெக்ஷன்ல இருக்கும்போது, அதாவது இந்த சாலிட் மீடியம்ல கண்டக்ஷன் நடக்கும். இதே வந்து லிக்விட் ஆர் கேஸ் மீடியம்ல என்ன ஆகும், கன்வெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். கரெக்டா. இந்த ரேடியேஷன் அப்படின்னு நடக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை, மீடியம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸ்பேசஸ்ல, அதாவது வெற்றிடத்துல, வேக்கும்ல வெப்பம் எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த ரேடியேஷன் வந்து ஒரு காரணமா இருக்கு. ரேடியேஷன் வந்து வேக்கும்ல வெப்பம் கடத்தப்படுறது ரேடியேஷன் மூலமா தான் நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அட்வெக்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்படி வந்து அந்த கண்டெய்னர்ல கேஸ் வந்து லைட்டர் ஆகி மேலே போச்சு, மேலே இருக்கக்கூடிய கேஸ் கீழே வந்துச்சு. இந்த மாதிரி ரொட்டேஷன்ல நடக்கக்கூடிய வெப்ப கடத்தலை வந்து நம்ம வெப்ப சலனம், கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த செங்குத்துல நடக்கிறதுக்கு பதிலாக கிடைமட்டமா இதே ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அதான் என்னன்னு சொல்றோம், அட்வெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். கிடைமட்ட பரவல். அதாவது இந்த இடத்துல, அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இது 2 இடமா கன்சிடர் பண்ணிக்கங்க. இங்க வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து அதிகமா இருக்கு, சரிங்களா. இங்க வந்து வெப்பம் குறைவா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து ஒரு ஃப்ளூயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இந்த வெப்பம் அதிகமான போது வந்து வெப்பம் என்ன ஆகும், இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இது ஃப்ளூயிட் அப்படிங்கிறனால நான் ஆக்சுவல் மாலிகூல்ஸ் என்ன பண்ணும், அதை டிராவல் பண்ணி எடுத்துட்டு போகும். ஸோ இப்போ இந்த மாதிரி வெப்பம் கடத்தப்படுறது வந்து அட்வெக்ஷன், கிடைமட்ட பரவல். ஓகேங்களா. ஸோ ரேடியேஷன் பரவுறதுக்கு வேக்கம் அப்படிங்கிறது, அதாவது மீடியம் அப்படிங்கிறது தேவைப்படாது அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலோட விதிகள் வந்து பார்த்துடலாம். ஸோ மொத்தம் 4 விதிகள் இருக்கு. 0th லா அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்தோம்ல, தொடர்பில் இருக்கக்கூடிய 2 பொருள்களுக்கு இடையில வெப்பநிலை மாறுபாடு இருந்துச்சுன்னா வெப்பம் என்ன ஆகும்? அதிகமான வெப்பநிலை இருக்கிற இடத்துல இருந்து குறைவான வெப்பநிலைக்கு போகும். எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொருள்கள் 2மே அல்லது 3மே வந்து ஒரே வெப்பநிலை அடையிற வரைக்கும் இந்த வெப்ப பரிமாற்றம் நடந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து 0th லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Two systems A and B are in thermal equilibrium with the third system C. மூணாவது சிஸ்டமோட தெர்மல் ஈக்குலிபிரியம்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா A and B ரெண்டுமே வந்து ஒரே வெப்பநிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன அந்த ப்ராசஸை அதை வந்து என்ன பண்றாங்க, அப்ளை பண்ணி சொல்றாங்க. தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். ஏவும் சியும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா சியும் பியும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணீங்கன்னா, ரெண்டும் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஏவும் பியும் என்னதான் கனெக்ஷன் இல்லைனாலும் தெர்மல் ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 0th law enables us to determine the temperature. ஸோ இப்போ டெம்பரேச்சர் ஒரு பொருளோட வெப்பநிலையை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, 0th law வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். when a thermometer is kept in contact with a human body. ஸோ அப்போ நம்ம தெர்மோமீட்டரை வச்சு என்ன பண்ணுறோம், நம்மளோட உடல் வெப்பநிலையை அளவிடுறோம். ஸோ அப்போ நம்ம உடம்புல வைக்கும்போது தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகுது, அந்த தெர்மோமீட்டர் வருது. நம்ம வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட வெப்பநிலை வந்து மாறுது. அதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். At this condition, the temperature of the thermometer will be same as the human body. ஸோ அப்படி ஈக்குலிபிரியம் அடையிறப்போ உடலோட வெப்பநிலை அதுதான் வந்து அதிகமான வெப்பநிலை, கரெக்டா? ஸோ அப்போ அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தெர்மோமீட்டரோட வெப்பநிலையும் மாறிடும். ஜூல்ஸ் மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். ஸோ ஜூல் அப்படிங்கிறது என்ன பண்ணாருன்னா, ஹீட்டை வந்து மெக்கானிக்கல் அடிப்படையில், இயக்கவியல் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அதை மாற்றி சொல்கிறாரு. அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 18th centuryல ஜேம்ஸ் பிரஸ்கோட் ஜூல் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா பண்ணலாம், ஒரு பொருளோட இன்டர்னல் எனர்ஜியா, அதாவது இன்டர்னல் ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்னல் ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து 2 வெயிட் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த வெயிட்டை வந்து என்ன பண்றாருன்னா, அவர் லூசன் பண்ணி விடுறப்போ, அதாவது அந்த வெயிட் விழுக விடுறப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து அந்த பேடல் இந்த இதை வந்து சுத்த வைக்குது. ஸோ அப்படி சுத்துறப்போ தொடர்ச்சியான ரொட்டேஷன் மூலமா என்ன ஆகுதுன்னா, அந்த லிக்விடுக்குள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது, அதோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா மாறிடுச்சு, ஹீட் எனர்ஜியா மாறிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன பண்றாருன்னா, 1 கிராம் ஆஃப் இந்த மாதிரி வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்றது, 1 கிராம் வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ண, அதாவது 1 கிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. 4.186 ஜூல் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி ஜூல் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு முன்னாடி கலோரிஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஹீட்டை வந்து மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கலோரி அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலோரி ஈக்குவல் டு 4.186 ஜூல். அதுதான் வந்து இந்த விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத தான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம திரும்ப சொல்றோம். அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளை டு த சிஸ்டம். ஸோ ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, சரிங்களா? அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த அமைப்பில் அதோட இன்டர்னல் எனர்ஜியில் அதோட டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஏற்படுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னா நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய ஹீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். மைனஸ் த ஒர்க் டன் பை த சிஸ்டம். எது வரைக்கும்னா இது மூலமா ஏதாவது ஒர்க் நடந்து எக்ஸ்ட்ரா ஹீட் வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது அதோட சிஸ்டம்ல என்ன ஆகிட்டே இருக்கும், அதோட ஆற்றலை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபார்முலா வடிவத்தில் நான் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இந்த இரண்டாவது விதி, வெப்ப இயக்கலோட இரண்டாவது விதி எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபிங்கிறது கிராஜுவல் டிக்ரீஸ் இன்டூ டிசார்டர், அதாவது கிராஜுவலாக டிசார்டரை நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம என்ட்ரோபி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு பொருள் இருக்குன்னா அதை நீங்க எந்தவித ஆற்றலும் கொடுக்காத வரைக்கும் அதுல இருந்து வெப்பநிலை என்ன ஆகிட்டே போகும், ஈக்லிபிரியம் கண்டிஷன் அடைகிற வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை பொறுத்து வந்து அது சேஞ்ச் ஆகும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். ஆனா செகண்ட் லா அப்படிங்கிறது எதை பத்தி பேசுதுன்னா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம், சரிங்களா? ஐசோலேட்டட் சிஸ்டம், தனிமைப்படுத்தப்பட்ட எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ அதுல வந்து இந்த என்ட்ரோபிங்கிறது டிக்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் த லா ஆஃப் இன்க்ரீஸ்ட் என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபினாலே குறைஞ்சிக்கிட்டே போறதுன்னு நம்ம சொன்னோம். ஆனா வந்து இது குறையாத என்ட்ரோபி பத்தி சொல்றதுனால லா ஆஃப் இன்க்ரீஸ்ட் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. ஸோ டோட்டல் என்ட்ரோபி ஆஃப் a system and its surroundings can remain constant in ideal cases where the system is in thermodynamic equilibrium. ஸோ ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் இருக்கு, ஐசோலேட்டட் சிஸ்டம், அது வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருளோட எப்படி இருக்கு,
தெர்மலி ஈக்லிபிரியம்ல இருக்கு சரிங்களா. அப்படி இருக்கிறப்போ அது வந்து என்ன ஆகுது, அதோட என்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ரிமைன் கான்ஸ்டன்ட், குறையாம நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ரெண்டாவது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறதான விஷயம். ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து என்ன ஆகிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக அந்த ஹீட் அப்படிங்கிறது லாஸ் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரோபி தான். ஆனால் இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கான்ஸ்டன்ட் வேல்யூ நோக்கி போகுது, மாறாத நிலையை நோக்கி போகுது. அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அப்ரோச்சஸ் அப் டு அப்சல்யூட் ஜீரோ. ஸோ அப்சல்யூட் ஜீரோ பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுழி வெப்பநிலையை அடையும் போது அதோட என்ட்ரோபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இந்த இடத்துல என்னன்னா இந்த இம்பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வருது. ஸோ ஒரு சிஸ்டமை வந்து கூல் பண்ண முடியாது. எது வரைக்கும்னா அப்சல்யூட் ஜீரோ வரைக்கும் அந்த சிஸ்டம் வந்து கூல் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயற்கையில நடக்காது. ஸோ உள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறு என்ன பண்ணிட்டே இருக்கும், தொடர்ச்சியான இயக்கத்துல இருக்கும். அந்த இயக்கத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது, குறைக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல, கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல எப்படி இந்த லாஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜீரோத் பிரின்சிபல் ஈக்லிபிரியம் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வார்த்தையில. A is equal to B, B is equal to C அப்படின்னா A is equal to Cங்கிறது obvious அப்படிங்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் லா. ஸோ எனர்ஜி பிரின்சிபல், ஸோ எனர்ஜி லாஸ் ஆகாது அப்படிங்கிறது அந்த ரெண்டாவது லா. என்ட்ரோபி பற்றி சொல்றது, மாறாத என்ட்ரோபி பற்றி சொல்றது செகண்ட் லா. அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தேர்ட் லா அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதோட ஹீட் அப்படிங்கிற டாபிக் வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் IKLAS ஆன்லைன் அகாடமி.